வணக்கம் என் அன்பு இனிய தமிழ் மக்களே. ஒரு நாட்டில் ஒரு மன்னர் ஒருத்தர் ஆட்சி பண்ணிக்கிருந்தாராம். குத்து மதிப்பாக பண்ணிக்கிருந்தாராம். அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணால் ஏதோ பண்ணிக்கிருந்தாராம். ஆனால் இருந்தாலும் மக்கள் இவங்க அப்பா அந்த மன்னரோட அப்பா எப்பயும் திட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு தான் இருந்துக்காகலாம், திட்டிக்கிட்டு தான் இருப்பார். என்ன காரணம்னா இவங்க இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்யும்போது மக்களுக்கு ஒழுங்கு அப்போ நல்லா வைக்கல அப்படிங்கும்போது மக்கள் திட்டிக்கிட்டு இவருக்கு ஒரு குறை, நம்ம அப்பா இப்போ உள்ள மக்களை பாராட்டணும் வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணியிருக்காரு. சரி, அமைச்சரை கூப்பிட்டுருக்காரு. இவரே குத்து மதிப்பாக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அமைச்சர்கள் எப்படி இருப்பாங்க, குத்து மதிப்பாக தானே இருப்பாங்க. ஒரு ஐடியா சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், மக்கள் எல்லாம் உங்கள் அப்பாவை பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே வரிய போகிறோம், அதை போகிறோம், இதை போகிறது, குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மக்களுக்கு என்ன தோணியிருக்கு அப்படின்னாக்கா, அடடா இவருக்கு இவங்க அப்பா பரவாயில்ல, இவங்க அப்பா ஆட்சி பண்ணியிருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தார், இவன் ரொம்பலாம் நம்மளை குடும்பப்படுத்தினா அப்படிங்கும்போது இவருக்கு மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சான். பரவாயில்ல, இப்போயாச்சும் நம்ம அப்பாவை பாராட்டுறாங்களே அப்படின்னு. இந்த லட்சணத்தெல்லாம் இருக்குது நம்ம இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள், அதுவும் குடும்ப கட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மையை மாற்றி 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 அரசியல் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்குது. மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க, மக்களை முட்டாளாக